ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நினச்சதை நினச்சபடி சாதிக்கிற பவர் இந்த நச்சுகள் கிட்ட இருக்குது. இவங்க எப்போவும் எங்கேயும் யார்கிட்டேயும் தோற்கவே மாட்டாங்க. தோற்கவே கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். விக்டிம்ஸ் கிட்டேயும் சரி, சோஷியல் சர்க்கிள்லையும் சரி, எப்போவும் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. யாரோட உதவியும் இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, யாரையும் எதுக்கும் சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இவங்களோட பவரையும் சுப்பீரியாரிட்டியையும் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பட் எப்படி இவங்களால் தொடர்ந்து இந்த மாதிரி இமேஜை மெயின்டைன் பண்ண முடியுது? எப்படி இவங்களால் அந்த சக்ஸஸை சஸ்டெயின் பண்ண முடியுது? ரொம்ப சிம்பிள். இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவங்க உருவாக்குறாங்க. மற்றவங்க கிட்ட போர்ட்ரே பண்ணுறதுக்காகவே ஒரு ஃபேப்ரிகேட்டட் இமேஜை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க இவங்களோட இந்த கண்கட்டி வித்தையெல்லாம் உண்மைன்னு நம்பி அவங்களோட அந்த ஃபேப்ரிகேட்டட் இமேஜை நம்பும்போது, அதை ஆமோதிக்கும்போது, இந்த நச்சுகள் உருவாக்கின அந்த ஃபால்ஸ் செல்ஃப், அதாவது அவங்களோட பொய்யான சுயத்துக்கு உயிர் வருது. ஸோ நச்சுகள் வெளிப்படுத்துகிற அந்த ஒரு பொய்யான சுப்பீரியர் இமேஜ் மற்றவங்களால் அங்கீகரிக்கப்படும் போது தான் அது உயிர் பெறுது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் அந்த ஃபால்ஸ் இமேஜுக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதே மாதிரி இந்த நச்சுகள் ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கிற அவங்களோட அந்த ஃபால்ஸ் இமேஜ் உண்மைதான் அப்படின்னு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற விதமாக தன்னோட உறவுகளை ஒரு இயக்குவியலாக வடிவமைப்பாங்க. உதாரணத்துக்கு இவங்களோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற விக்டிம்ஸை இவங்களோட டைனமிக்ஸ்க்கு ஏற்றபடி க்ரூம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களோட இந்த மேனிப்புலேஷன்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன விக்டிம்ஸ் மேடை போட்டு மைக் செட் வச்சு பிரச்சாரம் பண்ணாத குறையா சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டேயும் இந்த நச்சுகளோட அருமை பெருமைகளை பற்றி அள்ளி விடுவாங்க. அதுலேயும் இவங்களோட லைஃப் பார்ட்னர்ஸ் தான் இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ என்னாகும்? இவங்க மண்டைக்குள்ளே கற்பனை பண்ணி வச்சுருக்கிற இவங்களோட அந்த கிராண்டியோஸ் செல்ஃப் முற்றிலும் உண்மை அப்படிங்கிறது ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. இப்படி தான் இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபால்ஸ் இமேஜை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்றபடி இவங்கக்கிட்ட இன்பில்ட்டாக எந்த பவரும் கிடையாது. நிஜத்தில் இவங்க சரியான தொடை நடுங்கிகள். உள்ளுக்குள்ளே அவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களாலேயே சகிச்சிக்க முடியாத அளவுக்கான நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இன்செக்யூர் ஃபீல்டில் இருந்தும் நெகட்டிவ் ஃபீல்டில் இருந்தும் தப்பிக்கிறதுக்காக தான் இவ்வளோ குரலி வித்தையும் காட்டுறாங்க. யாரோட உதவியும் இல்லாமல் ரொம்ப இண்டிபெண்ட்டாக செயல்படுற மாதிரி ஒரு சால்ஜாப்பான அந்த இமேஜை இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் நிஜத்தில் ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி அது மூலமாக தான் இவங்க இயங்குறாங்க. இவங்க க்ரூம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளையிங் மங்கீஸ் தான் இந்த நெட்வொர்க்கோட பிரதான பிரதிநிதிகள். கூடவே போனஸாக இவங்களை பற்றின அவேர்னஸ் இல்லாத விக்டிம்ஸும் இவங்களுக்கு எனேபிளர்ஸாக செயல்படுவாங்க. ஆக மொத்தம் இந்த ஃப்ளையிங் மங்கீஸும் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எனேபிளர்ஸும் இவங்களோட பெருமை பரப்பு செயலாளர்களாக ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இவங்க இண்டிபெண்ட்டாலாம் செயல்படுறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இவங்களோட அந்த ஃபால்ஸ் இமேஜை லாங் பீரியடுக்கு இவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுது. ஆனால் இந்த டாக்டிக்ஸை இவங்க ரொம்ப சாதுரியமாக பயன்படுத்துறதுனால இதெல்லாமே இவங்களோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷனுக்கு ஏற்றபடி இவங்களோட கண்ட்ரோலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மை வெளி உலகத்துக்கு தெரியறதே கிடையாது. அதே மாதிரி இவங்களோட நடவடிக்கைகளை உத்து பார்த்து கவனிக்கும் போது தான் தெரியும் இவங்களோட மேனிப்புலேட்டிவ் டாக்டிக்ஸ், அதாவது இந்த பவர் கேம், கண்ட்ரோல் கேம், இது எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் இவங்களோட குரலி வித்தையை நம்புகிறாங்களோ அங்கே தான் இதையெல்லாம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க டார்கெட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த விக்டிம் சர்க்கிள்குள்ளே இருக்கிறவங்கள மறைமுகமாக மட்டம் தட்டுறது மூலமாகவும் அவங்களோட இமோஷன்ஸை கேஸ்லைட் பண்ணுறது மூலமாகவும் அவங்களோட நீட்ஸை நிராகரிக்கிறது மூலமாகவும் அவங்கள பற்றி தப்பு தப்பான வதந்திகளை பரப்பி ஸ்மியர் கேம்பெயின் பண்ணுறது மூலமாகவும் இந்த நச்சுகள் தன்னை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இவங்களோட அந்த கண்ட்ரோல் கேமையும் பவர் கேமையும் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்களோட இந்த குரலி வித்தை எங்கேயெல்லாம் பலிக்காதோ அங்கெல்லாம் இவங்க வாழை சுருட்டிட்டு அமைதியாக இருப்பாங்க.
மொத்தத்தில் மற்றவங்களோட வீக்னஸில் அடிக்கிறது தான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி. அதே மாதிரி இந்த நச்சுகளோட கல்யாண உறவுகளில் எப்படி இவங்களால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் இவங்க டோட்டலி டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு அமையிற லைஃப் பார்ட்னர் இவங்களோட மேனிப்புலேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு ஆளாக, ஒரு தோதான ஆளாக அமைஞ்சிட்டாங்கன்னா அப்போது இந்த இடத்துல என்ன மாதிரி சினாரியோ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா, இவங்களோட அப்யூஸை தாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இவங்களோட லைஃப் பார்ட்னர் சப்மிசிவ் மென்டாலிட்டியோடு இருக்கிறது இவங்களோட பவராக மாறி போகுது. இவங்களோட லைஃப் பார்ட்னரை இமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணி ரியாக்ட் பண்ண வைக்கிறது மூலமாக இவங்களோட பவரை இவங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. விக்டிம்ஸ்க்கு இந்த நச்சுகள் பற்றின அவேர்னஸ் இல்லாத போது நச்சுகளோட அந்த ட்ரிக்ஸுக்கு பலியாகி சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகி அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுற அந்த ஏர்ஜ் அவங்கக்கிட்ட இருக்கும். விக்டிம்ஸ் கிட்ட உருவாகிற இந்த ஏர்ஜ், அதாவது அந்த தூண்டுதல் உணர்வு தான் நச்சுகளோட பவராக மாறுது. சொல்லப்போனால் நச்சுகளோட லைஃப்பில் நம்ம தொடர்ந்து இருக்கிறது அதுக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் நம்மளோட ப்ரெசன்ஸே அவங்களுக்கு ஒரு பவரை கொடுக்கும். இந்த வெத்து வேட்டுகளுக்குன்னு இன்பில்ட்டாக எந்த பவரும் கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இவங்களோட ரியாலிட்டி, அதாவது இவங்களோட லட்சணம் என்னங்கிறது நமக்கு தெளிவாக விளங்கிடுச்சுன்னா இவங்க ஒரு டம்மி பீஸுங்கிற ரகசியம் வெட்ட வெளிச்சமாயிடும். இந்த ரகசியம் கடுகளவுக்கு வெளியே கசிஞ்சாலும் இவங்க வாழ்க்கைக்கு உத்தரவாதமே இல்லை அப்படிங்கிற அந்த பயத்தினால தான் ரொம்ப சாதுரியமாக பவரு, சுப்பீரியாரிட்டி, கண்ட்ரோலுங்கிற அந்த போர்வையை போற்றி ஸ்கேம் பண்ணி இவங்களோட இன்செக்யூரிட்டிஸையும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையும் கவர் பண்ணுறாங்க. உண்மையான வீரர்கள் எப்போவுமே மற்றவங்களோட பலத்தோட நேருக்கு நேராக மோதி தான் ஜெயிக்க பார்ப்பாங்க. கோழைங்க தான் மற்றவங்களோட பலவீனத்தில் அடித்து முதுகில் குத்தி ஜெயிக்க பார்ப்பாங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.